போன வீடியோவில் நம்ம லாசரஸ் ஐலாண்ட் பார்த்தோம். இந்த வீடியோவில் வேற ஒரு ஐலாண்ட் பார்க்க போகிறோம். அந்த பேர் வந்து நம்ம தமிழில் சொல்லும்போது நம்ம கேட்கறதுக்கு கொஞ்சம் வியர்டாகவும் கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பயங்கர காமெடியாக தான் இருந்தது. ஆனால் அந்த பேருக்கு ஒரு நல்ல மீனிங் இருக்குது. அது நான் பேர் சொல்லலை இப்போது. நான் உங்களுக்கு போர்டில் காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறமா நான் அதுக்கு என்ன மீனிங்கிறத சொல்கிறேன். ஆமாங்க, நம்ம போயிருக்கிறது குசு ஐலாண்ட். இது வந்து மலாய் லாங்குவேஜ். மலாய் லாங்குவேஜில் இதுக்கு பேர் வந்து ஆமை. இங்கே வந்து ஆமைங்க நிறைய இருக்குது ஒரு இடத்துல. இது வந்து ஆமைங்களுக்கான சாங்சுரி மாதிரி. அதே போல் இங்கே வந்து நிறைய இந்த சைனீஸ் ஸ்டைல் ஆர்கிடெக்சர் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி பில்டிங்ஸ் வந்து நிறையவே இருந்தது. அழகாகவும் இருந்தது, ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அந்த ஒரு மாதிரி ரெட் அண்ட் க்ரீன் அந்த காம்பினேஷனில் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அப்படி இருந்ததுனால தான் அந்த சைடு என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். இங்கே நம்ம மட்டும் எங்கே தனியாக போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா, நிறைய பேர் வந்தாங்க. ஒரு க்ரூஸ் ஃபுல்லாகவே ஆள் வந்து இறங்கினாங்க. நம்ம இந்த சைடு போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ இங்கே தண்ணி பிடிக்கிறதுக்கும் ட்ரிங்கிங் வாட்டர் இங்கே கிடைக்கும், டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது. அதுக்காக இங்கே போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லை, அந்த ஆமைங்க இருக்கிற இடமும் இந்த சைடு தான். மற்றவங்கெல்லாம் வந்துட்டு நமக்கு ஆப்போசிட் சைடில் வந்து நிறைய ஹட்ஸ் இருக்குது. அது வந்து பீச் வியூ பார்த்த மாதிரி ஹட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒவ்வொரு ஹட் எடுத்துகிட்டு அவங்க வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நாங்கள் போயிட்டு ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்துக்கிட்டு வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ போயிட்டுருக்கோம். அந்த பில்டிங்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நேரில் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. தயவு செஞ்சு சிங்கப்பூரில் இருக்கீங்க இல்லை சிங்கப்பூர் விசிட் வரீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக இந்த ஐலாண்டுக்கு வாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம ஒரு ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ரொம்பவே காமாக இருக்குது. இவ்வளோ பெரிய பிளேஸு ரொம்ப காமாக இருக்குது. அதே போல் அந்த பீச் வேவ்ஸோட அந்த சவுண்டு இதெல்லாம் அது ஏதோ ஒன்று பண்ணுது நமக்கு. அது சொல்ல தெரில எனக்கு. பட் அந்த ப்ளசன்ட் ஃபீலிங் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த ஐலாண்ட் பேர்லேயே ஆமை இருக்கும்போது நம்ம இவ்வளோ நேரம் ஆமையே பார்க்கல இல்லையா, இப்போ தாங்க பார்க்குறோம். இங்கே தான் இருக்குது. இது வந்துட்டு நம்ம மேலே இருந்துட்டு பார்க்குறோம். இது கீழே வந்துட்டு தண்ணி இருக்குது கொஞ்சம். அது போல் நிறைய ஆமைங்க இருக்குது. பெருசு சின்னதுன்னு எல்லாமே கலந்து தான் இருக்குது. இதில் என் பையனுக்கு இது கூட இறங்கி போய் கீழே விளையாடணுமா, இறக்கி விடு இறக்கி விடுன்னு வேறு தொல்லை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவனை இழுத்து பிடிச்சிக்கிட்டே தான் இந்த வீடியோவும் எடுத்துகிட்டு இருந்தேன். எவ்வளோ ஆமைங்க இருக்குது இல்லைங்க. பட் இந்த ஆமை இருக்கிற இடம் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து ஒரு பேடாக தான் இருக்குது. நிற்க முடியல. அந்த ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி நல்லா இல்லை. இந்த ஒன்றே ஒன்று மட்டும்தாங்க இவ்வளோ நடந்து வந்துட்டுருக்கு. மற்றதெல்லாம் ரெஸ்ட் எடுக்குது. ஆமாம், 2 மணி ஆகுதில்ல, மதியம் 2 மணி, வெயில், எல்லாம் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க போல். இங்கேருந்து பாருங்களேன், நம்மளோட மெரினா பே சாண்ட் அந்த கப்பல் ஷேப்பில் ஒரு பில்டிங் இருக்கும் இல்லையா, அது தெரியுது. சரிங்க, எங்களோட நீங்களும் சுற்றி பார்த்துட்ருங்க. நாம் இப்போ ரொம்ப பசிக்குது, போய் சாப்பிட்லான்ட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்து வர ஃபெரியில் வந்துட்டு கிளம்பலான்ட்ருக்கோம். இன்னும் இங்கே ஃபெரி வந்து டைமிங்க்கு இருக்குது. அந்த டைமிங்கை பார்த்துட்டு நம்ம கரெக்டாக போயிட்டு அதில் ஏறிக்கணும். அப்படி மிஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதான். இது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போதே ஒரு சார்ட் கொடுத்துருவாங்க. அந்த சார்ட்டில் வந்துட்டு நமக்கு டைமிங்ஸ் எல்லாமே இருக்கும். எந்த டைம் வந்து எங்கே ஃபெரி அவைலபிளாக இருக்குது, அதாவது டுவர்ட்ஸ் ஐலாண்ட் போகிறதுக்கு அண்ட் ரிட்டர்ன் வந்து நமக்கு மெரினா சவுத் பியர் வர்றதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன டைமிங் அப்படிங்கிறது டீட்டெயில்டு இருக்கும். பார்க்குறதுக்கு ஏதோ கிட்ட இருக்க மாதிரி இருக்குல்ல, ஆனால் அப்படி இல்லைங்க. இது அகெயின் வந்து 30 to 40 மினிட்ஸ் டைம் வந்து எடுத்துக்கிச்சு நம்ம ரீச் ஆகிறதுக்கு. பட் பார்க்குறதுக்கு வந்து இங்கே கிட்ட இருக்க மாதிரி இருக்குது.
ஓகே, நம்ம மெரினா சவுத் பியர் ரீச் ஆயிட்டோம். அவ்வளோதான். நம்ம இதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் கிளம்ப போறோம். நான் இன்னொரு நல்ல வீடியோவோட மறுபடியும் உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.